இருக்கிறேன். யாருங்க? அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்படியா? மகவா சாமி இருந்தாலும் இந்த தெய்வீகமான சபைக்கு பரிவார்த்த நெஞ்சாண்டே அனைத்து பொதுமக்களுக்கு 100 கோடி வணக்கங்கள். எல்லோருக்கும் வணக்கம். பேரம்பார்ந்த பெரியோர்கள், பேர் மதிப்புக்குரிய தாய்மார்கள், இன்னும் ஆளாகி வந்த அப்பன்மார்கள், அண்ணா கோமணத்தை கட்டிட்டு வாடா. இன்னும் உள்ளூர்ல வாழ்ந்து கூட வச்சு உள்ளூர் பொதுமக்கள் ஒன்றி சேர்ந்து இந்த இடத்திலே இன்று தினத்திலே காளியம்மனுடைய திருவிழாவும் இன்னும் மாரியம்மனுடைய திருவிழாவும் இந்த உலகத்திலே முந்தி பிறந்த தொந்தி கணபதி சொல்லப்பட்ட வினை தீக்கு விநாயகருடைய திருவிழாவையும் இப்படி திருவிழாவை பெரு விழாவாக அதிக விமர்சையாக கண்ணனூர் மாரியம்மனுக்காக அதிக விமர்சையாக கொண்டாடி வருகிறார். சரி, தெய்வத்தை எடுத்து கொண்டாடினால் தேனாக பொழியும். எந்த கடன் வைத்தாலும் மாறி கடன் வைக்க கூடாது. அப்பேறப்பட்ட இந்த பொதுமக்கள் ஒன்றி சேர்ந்து இன்று தினத்திலே தேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பொன்னான ராஜசபையிலே இன்று நாடகத்தை வைத்துள்ளார். இந்த நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களானது நாடு போன வெக்கமெல்லாம் அரசு மட்டும் வாழ வேண்டும், பெண் போன வெக்கமெல்லாம் பெற்று பெருக வேண்டும். எந்த முகம் போனாலும் தங்க முகமாய் இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வங்களை கொடுத்து அவர் குடும்பத்திலே எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வரைக்கு நலமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் எல்லாம் மாரியம்மன் அழிபட்டு அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும். அப்படி இருந்திருந்தாலும் இந்த தெய்வீகமான சபையிலே இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? மகாபாரதம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமா, மகாபாரதம். மகாபாரதத்தின் ஒரு பாகமாகி இன்று நடந்தது காளி மாரி சண்டை. இந்த காளி மாரி சண்டை யார் யார்? காளி யார்? மாரி யார்? ஏன் மாரியம்மன் கிழக்கு புறமாக அமர்ந்திருக்கிறார்? இந்த காளியம்மன் ஏன் வடக்கு முகம் வைத்து அமர்ந்திருக்கிறார்? அப்படி இன்று விடிய காலம் எப்பொழுது தெரியும், கொஞ்ச நேரத்தில் தெரியும். இந்நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். நான் யார்? என்னுடைய பேர் என்ன? தாய் தந்தை அங்கே சரி, உங்க பேர் என்ன? எங்கிருந்து வர்றீங்க? உங்களால என்ன நடக்க போகுது? ஆமா, அப்படி கொஞ்சம் விவரமா தெரியும். என்னுடைய குலம் கோத்திரங்கள் என்ன? நான் என் குலத்தை சேர்ந்தவன். எங்க அம்மா பேரு ஜனவரி. யாரு? எங்க அம்மா பேரு ஜனவரி. எங்க அப்பா பேரு பிப்ரவரி. பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. வரி வரி என்று வருவது. நாங்க நோய் போட்ட வரி கொடுக்கறது இல்லை. பரவாயில்லை, பேர்லயே 3 வரி இருக்கு. ஆமா, அதனால அப்புறம் ஜாதி வந்து எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. ஆஹா, அருமையான ஒரு ஜாதி வரலாறு. எங்க குளம் கந்தர கோலம். பார்த்தாலே தெரிகிறது, ஒரே கந்தர கோலமாக தெரியும். என் பொண்டாட்டி பேரு பொந்தாய். ஏய், பொண்ணுத்தாய். பொண்ணுத்தாய். உன்னுடைய பையனுடைய பேரு? பையன் பேரு ஒத்த குஞ்சம். பொண்ணுடைய பேரு? உள்ள பேரு குஞ்சாய். வித்தியாசமா இருக்கட்டும். அப்படியா? அப்படி எந்த விட்டாலும் என்னுடைய குலம் கேட்கிறோம் என்று சொல்லுங்க. சொல்லுங்க.
சாமி என்னுடைய குலம் கோத்திரம் என்ன? நானும் நீல நிற மேடிமாயன். அலை கடலிலே பாம்பின் மீது பள்ளி கொண்ட வாசன். ஆடு மேய்க்கும் வெளியேர் குலம். அரிராமன் என்னுடைய பேர். குட்டி மேய்க்கும் வெளியேர் குலம். கோபாலனும் என்னுடைய பேர். கண்ணன், மணிவண்ணன், நீலமேகனன், நித்த சாம்ராணி வாசகன். சாம்பிராணி கடைக்காரன். எந்த சாம்ராணி கடைக்காரன்? ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி. சீமான கடைக்காரன் நாராயணன். ஏங்க இப்பெல்லாம் ஊத்துறதே இல்ல. விலைவாசி அதிகமாகி போச்சுடா, பஞ்சம் வந்துருச்சு. அதனால சீமன கடை போறது. சொன்ன மாதிரி கேஸ் வந்து ஸ்ரீமன் நாராயணன். ஆமா. ஓரடி ஈரடி உரகல்டி மாயம். ஓரடி ஈரடியாக இந்த உலக ஆண்டவனாக ஹரி பரந்தாவன் கோபால கண்ணனோ என்னுடைய பேரானது. வாழ வேண்டும் பெருமாள். உண்மைதான் கடவுளே. நீங்க தெய்வம். நீங்க சாமின்னு தெரியாம வாய் வளரி பேசியிருப்பேன். தெரிஞ்சோ தெரியாம தவற பேசியிருந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் முனைச்சுக்கிட்டு போகணும். காலையிலே உன்னுடைய பிரார்த்தனையை நான் முடித்து வைக்கிறேன். என்னது? இங்க சம்பளம் வாங்கிட்டு அந்த இடத்துல போன உடனே ஒன்னச்சி எவ்வளவு இருந்தா போயிட்டு வந்துடுறேன். ஒன்னச்சியா? மன்னிச்சுக்கிட்டு போகணுங்கிறங்க. அறிவு கட்டவன மன்னிச்சுக்கிட்டு போகணும். அப்படி விட்டாலும் இந்த உலகமானது 4 யுகத்தை சேர்ந்தது. 4 யுகம் என்றால் கலியுகம். எரியுதா தெரியுதா துவாரத்துல கழிகிறோம். அவங்களோட மோசமான ஆள்றா நீ. ஏங்க நீங்க தாங்க சொன்னீங்க என்ன எரியுதா துவாரத்துல துவாரத்துல கழியும். அப்படி இல்லப்பா. துபாபுரி கலியுகம். 4 யுகம். இந்த 4 யுகத்திலே நாங்கள் தேவர் எல்லாம் எத்தனை பேர் இருந்தோம்? 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், ஜன்னர்கள் எப்படி சொல்லக்கூடிய நாங்கள் தேவாதி தேவர் எல்லாம் இருந்தோம். அப்படி இருந்தென்றாலும் ஒரு குடும்பம் இருந்தால் குடும்பத்துக்கு குடும்ப தலைவன் என்று ஒன்று வேணும். அப்பதாங்க உருப்படும். அப்பதான் அந்த குடும்பமானது அளவாக இருக்கும், ஒரு நிலையா இருக்கும். அந்த குடும்ப தலைவன் இல்லை என்றால் அது ஊதாரித்தனமாக போகும். இந்த குடும்ப தலைவராக தேவருக்கெல்லாம் நாங்கள் எத்தனை பேர்? முன்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். யார் யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. இப்படி மூவராக இருந்தாலும் இந்த மூவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. அப்படிங்களா? ஆமா. பிரம்மாவுக்கு என்ன வேலைக்கு? அதாவது பிரம்மனுக்கு கருவை உருவாக்கும் தொழில், சுருக்கமாக சொன்னால் பிண்டம் முடிக்கும் தொழில். பிரம்மாவுக்கு ஆமா உயிர்களை படைப்பது. ஆமா. விஷ்ணு சிவனுக்கு. ஆனால் அந்த சிவனுக்கு என்ன வேலை? அந்த உயிர் பிறந்து வாலிபமாவும் வரைக்கும் அன்ன ஆதாரம் இருந்தாலும் உயிர் பிழைக்க முடியும். ஒரு உயிர் பிழைக்கணும்னா வயிற்றுக்கு ஆகாரம் வேணும். ஆமா. இப்படி அன்ன ஆதாரம் கொடுப்பது சிவனுடைய வேலை. படி கலக்கிறது. ஆமா. உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வாலிபமாகி அவன் நல்லவனா கெட்டவனா என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து நல்லவனா இருந்தால் அவனை நல்லபடியாக காப்பாற்றுவேன், கெட்டவனா இருந்தால் அழித்து விடுவேன். ஓ, தீவனா இருந்தா அழிச்சிருவீங்க. அப்படி சுருக்கமா போட்டால் அழிக்கும் பொறி பெற்றவன் அழிப்பறான். ஆமா. சரி சாமி, நீங்களும் அவதார புருஷன். உண்மைதான். உங்களுக்கு எத்தனையோ அவதாரம் இருக்கலாம். எனக்கு அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், தசம் என்பது 10 அவதாரம் எடுத்து என்னுடைய பேர் பரந்தாமன். ஓ, நீங்க 1008 அவதாரம் எடுத்திருந்தாலும் அதிலே தலை சிறந்தது 10 அவதாரம். 10. முதல் யுகத்துல எத்தனை? 10ல 6 அவதாரங்கள். இரண்டாவது யுகத்துல 2வது யுகத்தில் 1 அவதாரம். 6 1 7. மூணாவது யுகத்துல 3வது யுகத்தில் 2 அவதாரம். 7 2 9. நாலாவது யுகத்துல 1 அவதாரம். மொத்தம் 10. 10. சரி, முதல் யுகத்துல 6 அவதாரம் இருக்கீங்களே. ஆமா. முதலாக நீங்க எடுத்த அவதாரம் என்ன? நான்
சரி வீடி போட்டியா முதல் யுகத்திலே அதுல முதல் அவதாரம் என்ன? இந்த உலகத்திலே இரவும் பகல் என்று மாறாமல் மணிக்கு தூங்காமல் இருக்கக்கூடிய ஜீவன் என்ன? எல்லா உயிர்களும் தான் தூங்குது. எப்படி சொல்ற? காட்டிலே வசிக்கக்கூடிய வனவிலங்குகள் முதல் கொண்டு, நம்ம வீட்டுல வளர்க்கிற பிராணிகள் முதல் கொண்டு, மனிதன் முதல் கொண்டு அத்தனையுமே கண்ணோடிதான் துறக்கிறாங்க. அப்படி கண்ணு கூடாத ஜீவன் இது தூங்காது. அப்படி என்று ஒரு ஜீவன் இருக்கிறது. அதாவது தண்ணீரிலே வாழ்ந்து வரக்கூடிய மச்சம் என்று சொல்லப்பட்ட மீன். மீன் ஏனென்றால் அந்த மீனுக்கு இந்த கண் இமயமானதில்லை. கண் இமையில்லை. ஆமா, கண்ணை மூடி திறக்க முடியாது. அந்த அவதாரம் எதுக்காக இருக்கணும்? கலைஞர் குலத்திலே இறக்கமில்லாத சோமுகாசுரனானவன் பெருமனுடைய கையால் இருக்கக்கூடிய 4 வேதங்களை திருடி சென்று கருங்கடலுக்குள்ளாக ஒளிந்தான். சரி, அப்படி ஒளிந்துவிட்டா அந்த வேதங்களினால் உலகத்தை உயிர் ஜீவனை படைக்க முடியாது. அதனாலே அப்பொழுது என்னை அழைத்து என்ன எடுத்து சொன்னான். அப்பொழுதே அவனை கொள்வதற்காக அவன் வரவாகிறது. இரவு பகலும் தூங்காமற்ற ஜீவன் அப்படி நினைத்து சிந்தித்து செயல்பட்டு தண்ணீரிலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த மச்சம் என்று சொல்லப்பட்ட மீனாக நான் அவதரித்து அந்த சோமுகனை மடித்து 4 வேதங்களை வெற்றி கொடுத்தேன் பிரம்மனுக்கு. இது முதலாவதாரம். ஆமா. சரி, இரண்டாவது கூர்மம். கூர்மம் என்றால் ஆவை. ஆமை அவதாரம். ஆமா, தேவாதி தேவருடைய அமிர்தம் களைவதற்காக நான் பக்கபலனாக இருந்து அந்த அமிர்தம் களைவதற்கு எந்த ஒரு இடையோடு நேராவளபடிக்கு நான் ஆமையாக அவதாரம் எடுத்து அந்த பக்கத்துடையாக இருந்தேன். இது இரண்டாவது. மூன்றாவது வராகம். வராகம் என்றால் பன்றி. பண்ணி பீத்திக்குமே. ஆமா, நாட்டுக்காக நாட்டு நலனுக்காக உள்ள உலக மக்கள் நலமாக வாழ வேண்டுவதற்காக நரகாசுரனை மடிப்பதற்காக நான் பன்றியாக அவதாரம் எடுத்தேன். இது மூன்றாவது. ஆமா. நான்காவது இரணையாட்சியை கொள்வதற்காக நான் நரசிம்ம அவதாரம் 4. மனிதனும் கூட்டலாம. ஆமா, மிருகத்துக்கு கூட்டலாமல் நரசிம்ம அவதாரம். அப்ப ஐந்தாவது சின்ன சிறு குள்ள பிராமணராக அவதாரம் எடுத்தேன். அதாவது எதுக்காக? இந்த உலகத்திலே தனக்கு மிஞ்சியல் தான் தானம் இல்லையா? ஆனா மாவடி சக்கரவர்த்தி என்று நாட்டு மன்னன் என்ன செய்தார்? அன்றாடு யார் வந்து தானம் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பான். ஏன் கொடுக்க வேண்டும்? தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திர பதவி நான் பெற வேண்டும் என்று நான் என்று பேராசை. பதவி கிடைச்சா எல்லாத்துக்கும் நம்ம அடைக்கலாம். ஆமா, அனைத்த தேவருக்கும் நாம ஒரு தேவ இந்திர தலைவனா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேராசையாலே அந்த தானத்தை அள்ளி இவனுடைய கருவத்தை அடைக்க வேண்டும் என்றால் கொடுத்தா. அப்பொழுது நான் என்ன செய்தேன்? சின்னஞ்சிறு குழந்தையாக ஒரு குள்ள பிராமராக நான் அவதாரம் எடுத்து சென்று மாவடி இடத்திலே ஏசகமாக 2 அடி இளம் கேட்டேன். அப்படி ஏசகமாக 2 அடி இளம் கேட்க அந்த மாவடி சக்கரவர்த்தி தவளை தன்வாயால் கெடுவது போல 3 அடி அளந்து கொள் அப்படின்னு சொன்னார். சரி, அப்படி 3 அடி அளந்து அந்த வரத்தை வாங்கிவிட்டு என்ன செய்தேன்? இந்த அண்டம் ஆகாயம், அதாவது இந்த பூமி ஒரு அடியாக ஆகாயம் ஒரு அடியாக இந்த உலகத்தையே 2 அடியாக அளந்த. அப்புறம் 3வது அடி அழைப்பதற்கு இடம் இல்ல. மாவடி அழைத்து, சாமி நான் கேட்டது 2 அடி, தாங்கள் கொடுத்தது 3 அடி, 2 அடி முடிந்து விட்டது, 3வது அடி அளப்பதற்கு இடமானது இல்லை. இதுக்கு என்ன செய்வது? இடத்தை காட்டு அப்படின்னு சொல்ல, அப்பொழுது ஐயா யாருன்னு தெரியாமல் படிக்க தவறான ஒரு செயலை செய்துவிட்டு செய்தவனுக்கு தவறு செய்து தண்டனை உண்டு. அதனால 3வது அடியை என் சிறு மீது வைத்து அளந்து கொள் என்று சொன்னார். அது பத்து மாசம் இல்லாமல் படிக்க என் கால் பாதத்தை எடுத்து அவன் அதாவது மாவடியை சிறு மீது வைத்து பாதாள லோகத்தில் கொண்டு போய் சேர்த்தினேன். இது 5வது. ஆமா, 6வது அவதாரம். இன்று நேற்று இந்த 6வது அவதாரம் நான் எதுக்காக எடுத்து விளக்கமா காலையில் தெரியும். இந்த காளியம்மனு இந்த மாரியம்மனு என்னால் பிறந்தவர்கள். இந்த 6வது அவதாரம். ஆமா, எப்படி பிறந்தார்கள் என்று காலையில் இந்த விளக்கம் புரியும். அப்புறம் விளக்கம் சொல்றேன். ஆமா, அவங்க கிட்டயே. சரி, அதாவது இந்த முதல் யுகத்தில் 6 அவதாரம் முடிந்தது. 2வது யுகத்தில் ஒரே ஒரு அவதாரம், ராம அவதாரம். சரி, அதாவது அயோத்தியா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு நான் ஒருவனே 4 பிள்ளைகளாக வந்தேன். அதாவது இந்த மாயவனாக ராமனாக வந்தேன். நான் பள்ளி கொண்டு ஆதிசேஷன் பாம்பு லக்ஷ்மணாக வந்தார். என் கையிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரமானது சத்ரு பரதனாக பிறந்து அந்த ராவணனை கும்பகரை மடித்து அந்த அவதாரத்தை முடித்தேன். இது 7வது. ஆமா, 8வது அவதாரம். இந்த 8வது அவதாரம் கண்ணனுக்கு அண்ணனாக பலராமன் அவதாரம் வெட்டி. 9வது அவதாரம். இந்த 9வது தான் இந்த கண்ணன் அவதாரம். இப்ப இருக்கிறது 9வது. ஆமா, இந்த அவதாரத்துல உங்க தாய் தகப்பன் கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன ஆயலாம் மகன் இல்லையப்பா,
வடமதுரை ஆட்டி வரக்கூடிய என் தந்தையாரும் வசுதேவன், என் தாயாரும் தேவகி ரோகிணி. ஓஹோ, ரெண்டம்மாவா? ஆமா, உரப்பாவா? தாயார் 2, தந்தையார் 1. எனக்கு 3 அப்பா ஒரு அம்மா. அரே சண்டாளா, உன்னுடைய பிறப்பு இவ்வளவு கேவலமா போகும்னு நான் எதிர்த்து கூட பார்க்கவில்லை. என்னங்க கேவலம்? ஆமா, என்ன? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை. ஆனா உன்னுடைய தாயாருக்கு 3 ஆம்பளை இருக்குன்னா பார்த்து சிரிப்பார்கள், பரிகாசம் பேசுவார்கள், எண்ணி நினைப்பார்கள். நான் என்ன சொன்னேன்? என்ன 3 அப்பா ஒரு அம்மா அப்படின்னு. 3 அப்பா உங்க அப்பா, அதாவது உங்க பொண்டாட்டி ஆச்சு, உங்க அம்மாவுக்கு புருஷன் தானே? இல்லைங்க, 3 அப்பா எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க அப்பா. ஐயோ அப்பா, இது பெரிய அப்பா. அப்பா கூட பிறந்தவங்க மாமான கூப்பிட முடியா? இல்லைங்க, சித்தப்பா அதுல அப்பா வருது இல்ல, பெரியப்பா அப்படின்னா அதுலயே அப்பா வருது. கை கொடு, வயிற்றுக்கு எடுத்துக்கிறேன். பண்ணிப்பி அதே தின்னு. பண்ணுச்சி. அதனால யார் யாரு? தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணிக்கும் வசுதேவனுக்கு நான் 8வது குழந்தையாக சிறியிலே பூத்த சின்ன மலராக நான் பிறந்தேன். ஆமா, ஏன் 8வது பிறந்தீங்க? தாயோட தான் பிறந்த கஞ்சன் கம்சகராஜனை மடிப்பதற்காக. தாய் மாமன். ஆமா, கஞ்சன் கம்சகராஜ தாய் மாமனை மடிப்பதற்காக நான் பிறந்தது ஒரு இடம், நான் வாழ்ந்து வந்த ஒரு இடம். அதுங்க நான் வாழ்ந்து வந்த இடம் ஆயர்பாடி. அவ்வளவு பெருசா? ஆமா, வாயா பாடி. அடே எங்காயா பாடிய போறது? அறிவு கட்ட மாநில பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஆயாபாடி இல்ல. நீ உங்க ஆயா பாடி பெருசா இருக்கலாம், நாங்க வாழ்ந்த இடம் ஆயர்பாடி. ஆயா பாடி இல்லையா? ஆயர்பாடி. ஆமா, சரி சரி, உங்க ஆயா போடும். சரிதானே? அங்க மாமனை கொண்டுட்டீங்க. ஆமா, சரி. இப்படி தாயோட தான் பிறந்த கஞ்சன் கம்சகராஜனை மடித்து பாதாள சிறையில் என் தாய் தந்தை 3 இருந்தார்கள். அவருக்கு விடுதலை போய் வாங்கி கொடுத்து அந்த அவதாரம். அப்படிங்களா? சரி, இந்த அவதாரத்துல இப்ப யாருக்கு சகாயனா இருக்கிறீங்க? என்னுடைய அத்தை பிள்ளைகளாக பாண்டவர் ஐவராஜனுக்கு ஒரு தாய் மாமா நண்பாது என்று இருந்தாலும் அஸ்தாபுரத்த வேந்தனாகி துரியோதனைக்கு நான் யமனாகவே பிறந்திருக்கிறேன். அப்படிங்களா? அப்படி இருக்கே, இந்த உலகத்திலே ஒரு நன்றி செய்தவனை உதவி செய்தால் நம் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் அந்த உதவியை மறக்க கூடாது, உதவி செய்த ஆளையும் மறக்க கூடாது. அப்படி இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? என் அத்தை பிள்ளைகளாக பாண்டவர் ஐவராஜனுக்கு 5 பேர் தினந்தோறும் என் அன்றாடும் காலை மாலை நூலை என்று சொல்லக்கூடிய அன்றாடும் முப்பூஜை செய்து கொண்டு வருகிறார் இந்த மாயவனுக்காக, உங்களுக்காக. ஆமா, எத்தனையோ உதவிகளை செய்து அவங்களை காப்பாற்றினேன். அந்த நன்றி கடனாக, ஆமா, அந்த நன்றி கடன் மறக்க கூடாது என்று எனக்கு தினந்தோறும் பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று தினத்தை என்னவென்று தெரியவில்லை. என்னுடைய தங்கை ஆகிய பாஞ்சாலி என்னை அழைப்பது போல் தெரிகிறது.